கம்பெனி சார்பாக இந்த பிளான் சார்பாக ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு தான் இந்த நிறுவனம் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. மறுபடியும் உங்களை எல்லாரையும் சாமினி லைஃப் சார்பாக உங்களை வரவேற்கிறேன். ப்ளஸ் இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட் இண்டஸ்ட்ரிக்கும் ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரிக்கும் நிறைய விஷயம் இருக்குது, நிறைய வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மேலே இருக்கக்கூடிய அந்த இமேஜும் கீழே இருக்கிற இமேஜும் அதுதான் நம்ம கோடு போட்டு காமிச்சிருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு போனால் இல்லை ஏதாச்சும் ஒரு சொந்தமாக ஒரு தொழில் பண்ணால் அந்த மேலே இருக்க இமேஜ் பார்த்தா தெரியும். நீங்கள் வேலைக்கு போனாலும் தொழில் செஞ்சாலும் உங்களுக்கு உண்டான வருமானம் கிடைக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களால் அதுக்கு வேலைக்கு போகல, தொழிலுக்கு போகலன்னா அந்த வருமானம் அதோட கட் ஆகிடும். ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட் இண்டஸ்ட்ரி இங்கே பாருங்கள், ஒரு கோடு வந்து ஆப்போசிட்டாக போட்டிருக்கோம். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் இருக்கும், ஆனால் ஃபஸ்ட்டு வரக்கூடிய இன்கம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட உழைப்பு கம்மியாகுது, ஆனால் உங்களோட இன்கம் பாருங்கள் படிப்படியாக கூடிகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஒர்க்கே இருக்காது, 0% ஒர்க் இன்கம் பார்த்தோன்னா மிகப்பெரிய இன்கம் இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில் ஏர்ன் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி பற்றி நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணால் தெரியும். நம்மளோட இந்தியாவில் பல யூனிவர்சிட்டியில் இதோட கோர்ஸ் வந்திருக்கு. கேரளா கவர்மெண்ட்டு ஒரு குஜராத்தின் ஒரு இன்ஸ்டியூட்டே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக கேரளா கவர்மெண்டோட நார்ம்ஸ் ஃபாலோ பண்ண போகிறாங்க. இதெல்லாம் ப்ரொடக்ட் பேஸ் பண்ணக்கூடிய கம்பெனிகளுக்கு தான் இந்த சர்டிஃபிகேட்ஸு, இந்த லீகல் எல்லாமே. அதே மாதிரி இன்றைக்கி வெளிநாட்டிலலாம் பார்த்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு தனித்துறை இருக்குது, அதுக்கு தனியாக ஒரு மினிஸ்ட்ரி கூட இருக்குது. இன்றைக்கி அமெரிக்காவோட அதிபர்லேருந்து நம்மளோட அப்துல் கலாம் ஐயா வரைக்கும் இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி கூகுளில் போய் சர்ச் பண்ணால் கூட ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரினா நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியே வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நமக்கு இந்த கம்பெனி ஏன் சார் நிறைய கம்பெனி மார்க்கெட்டில் இருக்குது, ஏன் இந்த சாமினி லைஃப் பண்ணணும்னா 3 விஷயம் தான் இங்கே பார்க்கணும். ஒரு கம்பெனி 8 வருஷமாக இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. 8 வருஷமாக நம்ம கம்பெனியோட பிஸ்னஸ் பிளான் ஜாயினிங் பேக்கேஜ் இன்னைக்கு வரைக்கும் மாறினது கிடையாது. 8 வருஷமாக நம்மளோட நிறுவனம் டெய்லி பேமெண்ட் கொடுத்துட்ருக்கு. அதே மாதிரி இங்கே எல்லாருமே ஈஸியாக ஜாயின் பண்ணக்கூடிய அளவில் மிகச்சிறிய அமௌண்ட்டு, அதில் வந்து யாருமே இதுவரை அந்த கம்பெனி அந்த பேக்கேஜ் அமௌண்ட் மாற்ற இல்லை. அப்போ 8 வருஷமாக தினம் பேமெண்ட் கொடுக்குறோம். 8 வருஷமாக ஒரே பிளானு, 8 வருஷமாக கம்பெனி இருக்குது. இது ஒன்று சொன்னாலே எல்லாருமே ஓகே சொல்லி உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு மாதம் ஒரு 50,000 1 லட்சம் வாங்கணும்னா அதிகமான மெம்பர்ஸ், இன்னைக்கு ஒவ்வொரு நெட்வொர்க் கம்பெனிலையும் 1000 2000 கணக்கில் மெம்பர்ஸ் வேணும். தொடர்ந்து வேலை செய்கிற மாதிரி நம்ம ஓடிட்டு அந்த விஷயம் இங்கே கிடையாது. நீங்கள் இந்த ஜூம் மீட்டிங் மட்டுமே இருந்து ஒரு 30 பேரோ 40 பேரோ உங்கள் டீமில் இருந்தால் கூட மாதம் ஒரு 50,000 நீங்கள் சம்பாதிக்க முடியும். இங்கே வரக்கூடிய அனைவருமே சம்பாதிக்கக்கூடிய வகையில் ஈஸியான ஒரு மார்க்கெட்டிங் நம்மளோட நிறுவனம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இன்றைக்கி பல கம்பெனிகள் மார்க்கெட்டில் தெரியும், நிறைய கம்பெனிகள் உங்களுக்கு டெய்லி இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்மளோட பிஸ்னஸில் பாருங்கள், இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பல கம்பெனிகள் இந்த விஷயம்லாம் அங்கே இருக்குது. அங்கே ஏதாச்சும் ஒரு பேக்கேஜ் சொல்லுவாங்க, அந்த பேக்கேஜ் வாங்கி தான் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். அது நம்ம கம்பெனியில் கிடையாது. அதே மாதிரி மற்ற நிறுவனங்களில் மாதம் மாதம் பொருள் உங்கள் ஐடியிலையோ இல்லை சேல்ஸோ ரீபர்ச்சேஸ் இருக்குது, அது நம்ம நிறுவனத்தில் கிடையவே கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனிலையும் வருஷத்துக்கு உங்களோட ஐடி அப்கிரேட் பண்ணணும் இல்லை ரினியூவல் பண்ணணும், அது நம்மளோட நிறுவனத்தில் கிடையாது. அதே மாதிரி நிறைய லெக்கு நீங்கள் கொண்டு வரணும், அப்போ தான் உங்களுக்கு பெரிய இன்கம் கிடைக்கும். அந்த மாதிரி நிறைய லெக்கு கொண்டு வரக்கூடிய பிளான் கிடையாது. இது பைனரி சிஸ்டம். 2 பேருக்கு தான் வாய்ப்பு கொடுக்க முடியும். 3வது ஒரு நபர் வந்து அவங்களுக்கு கீழே தான் கொடுக்க முடியும். அப்போ எல்லாருக்கும் இங்கே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பைனரி சிஸ்டம் இந்த பிளான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மந்த்லி உங்களோட பிஸ்னஸ் எதுவுமே 0 ஆகாது. இந்த கம்பெனி மறுபடியும் இந்த கம்பெனி இந்த 8 வருஷமாக என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, பல நபர்களோட லைஃப்பில் லட்சங்களும் கோடிகளும் கொடுத்துருக்காங்க. 30க்கும் மேற்பட்ட ஸ்டேட்ஸில் இந்த பிஸ்னஸ் வளர்ந்து வந்திருக்கு. 12 லட்சத்துக்கும் மேற்பட்ட நண்பர்கள் இந்த கம்பெனியில் இருக்கிறாங்க. 8 ப்ராடக்ட், வெறும் 8 ப்ராடக்ட் தான் இங்கே ஜாயினிங்காக நம்ம கம்பெனி கொடுத்துருக்காங்க. கம்பெனியில் 2 கோடி வரைக்கும் அவார்ட்ஸ் அதை எல்லாருமே அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 8 வருஷமாக நான் முதல்ல சொன்ன மாதிரி தினம் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் ஜாயின் பண்ணால் சார் எவ்வளோ ஜாயினிங் பேக்கேஜ் நீங்கள் பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் ஜாயினிங் பேக்கேஜ் கிடையாது. கம்பெனி ஒரு 8 விதமான பொருட்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஒரே ஒரு வாட்டி ஒரு 1650 ரூபா கொடுத்து லைஃப் டைம் மெம்பர் ஆகுறீங்க. நம்மளோட பிஸ்னஸ் லைஃப் டைம் மெம்பர்ஷிப், 1 டைம் மெம்பர்ஷிப், லைஃப் டைம் இன்கம். அந்த மாதிரி பிளானில் 1650 ரூபாய்க்கு மேலே இங்கே பேக்கேஜே கிடையாது. இங்கே எத்தனை பெரிய புது நபர்கள் வந்தாலும் சரி, நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் கூட நபர் வந்தாலும் இங்கே ஜாயினிங் ஃபீஸ் ஒரே பேக்கேஜ் தான். பல கம்பெனிகள் மாதிரி பல பேக்கேஜ் இங்கே கிடையாது. அதே மாதிரி இங்கே நீங்கள் 2 பேர் பைனர்னா உங்களுக்கு தெரியும், நம்ம மினிமம் 2 பேர், அது எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் நம்ம ஆளை சேர்த்து ஆகணும். இந்த பிஸ்னஸ் 2 பேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்து ஆகணும். அந்த 2 நபர்களை நீங்கள் கொண்டு வரும்போது உங்களுக்கு ஜோடி கமிஷன் சொல்லுவாங்க, 1500 ரூபா கொடுக்குறோம். ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, அதில் 2 பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அந்த பணம் உங்களுக்கு அடுத்த நாளே உங்கள் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகுது. அப்போ இங்கே பேக் ஃபேர் நமக்கோ நம்மளை சார்ந்து கொண்டு வரக்கூடிய நபர்களுக்கு 1 ரூபா கூட இங்கே பாதிப்பு கிடையாது. அந்த 1500 கூட எப்போ வரும் சார்னா, நெக்ஸ்ட் டே உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். அதனால தான் இங்கே எல்லாருக்குமே இந்த பிளான் பிடிக்கான இந்த 2 விஷயம் மட்டும்தான்.
எந்த ஒரு பிசினஸ்லையும் போட்ட அமௌண்ட் எடுத்தால் அடுத்த நிமிஷமே நம்ம எல்லாருமே ஹாப்பி. அதுக்கப்புறம் இங்கே முதல்ல சொல்லிட்டோம், ரீபர்ச்சேஸ் கம்பல்சரி கிடையாது. அதே மாதிரி அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸுக்கு டைம் லிமிட் கிடையாது. அதே மாதிரி நம்ம டீமுக்கு ஹிந்திலையும் சரி நம்ம தமிழ்லையும் சரி நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டிவ் சிஸ்டம் இங்கே இருக்குது. அதே மாதிரி பிஸ்னஸ் பிளான், ஒரே ஒரு பிஸ்னஸ் பிளான் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் கம்பெனி 5 விதமான வருமானம் நமக்கு கொடுக்க போகுது. 4 விதமான வருமானம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஒரே ஒரு வருமானத்துக்கு மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். அதை எத்தனை நாள் ஒர்க் பண்ணணும்னா ஒரு 5 நாளோ 10 நாளோ 20 நாளோ 30 நாள். 30 நாளைக்கு மேலே இங்கே வேலை கிடையாது. உங்களோட இன்கம் எப்படி வரும்னு இங்கே நிறைய லீடர்ஸ் ப்ரூவ் பண்ணுவாங்க. கடைசியில் நம்ம பார்ப்போம். அப்போ அந்த மாதிரி ஒரு ஈஸியான பிளான் எல்லாராலையும் இந்த பிளான் வந்து சொல்லி எடுக்க முடியும். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை உருவாக்குறவர் மிஸ்டர் ராமச்சந்திர கோட் சொல்லிட்டு மகாராஷ்டிரா கொல்காப்பூர் பேஸை சேர்ந்த நபர். 25 வருஷமா அக்ரி இண்டஸ்ட்ரியில் இருந்த நபர். இந்த எம்டிக்கு இன்னைக்கு நாம பல கம்பெனிகளோட எம்டிகளை பார்க்குறோம். பல பிஸ்னஸ் அவங்க பண்ணுவாங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்களே சில கம்பெனியில் ஐடு கூட போடுவாங்க. நிறைய பிஸ்னஸ் அவங்களுக்கு நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்மளோட எம்டிக்கு இது மட்டும் தான் ஃபுல் டைம். அடுத்தடுத்து என்னென்ன புது ப்ராடக்ட் கொண்டு வரலாம், இல்லை பிளானில் ஏதாச்சும் அப்டேஷன், அந்த மாதிரி இந்த நெட்வொர்க்கில் இந்த சுவாமினி லைஃப் மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு எம்டி நமக்கு கிடைச்சிருக்காங்க. அதே மாதிரி 8 வருஷமா இந்த கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு ஒரே காரணம் நம்ம கம்பெனியோட இந்த பின்னாடி இருக்கக்கூடிய பேக்கில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் டீம் தான். ப்ளஸ் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் கரெக்டாக பேமெண்ட் போகுது. ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட ரெடி ஆகுது. யாருக்குமே இங்கே எந்த ரிஸ்க்கும் கிடையாது. ப்ராடக்ட் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வீட்டுக்கு போயிடும். பேமெண்ட் அடுத்தாலும் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஏதாச்சும் சின்ன சின்ன மிஸ்டேக் அதை கிளியர் பண்ணதுக்கு இந்த 8 பேர் இருக்கிறனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஒரு கம்பெனினா ப்ரொஃபைலு, பிளானு, அட்மின் இது எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்கணும். அது மூணுமே இங்கே கரெக்டாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு லீகலான ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி 8 வருஷமா சக்ஸஸ்ஃபுல்லாக மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு. அப்போ ப்ராடக்ட்டுக்கு உண்டான சர்டிஃபிகேட் என்ன கேட்பாங்க? ஆயுஷ் கேட்பாங்க, ஜிஎம்பி கேட்பாங்க, கோஷல் கேட்பாங்க, இந்த மாதிரி HACCP கேட்பாங்க, ஆர்கானிக் கேட்பாங்க, ஐஎஸ், இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தேவையான எல்லா விதமான சர்டிஃபிகேட்ஸ் நம்ம கம்பெனி ப்ராடக்ட்ல வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் சொல்லக்கூடிய இன்கோர்பரேஷன் சர்டிஃபிகேட் ஆகட்டும், டின் நம்பர் ஆகட்டும், ஜிஎஸ்டி ஆகட்டும், கமிட்டபிள் பேங்க் அக்கௌண்ட், இது எல்லாமே லீகலாக பண்ணனால தான் 8 வருஷமா இந்த கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அப்போ லீகல் சைடும் நம்மளோட கம்பெனி கரெக்டாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த நபர் இவர் மிஸ்டர் சதீஷ் சார், இவர் மூலியமாக தான் இந்த பிசினஸ் வாய்ப்பு நமக்கு தமிழ்நாட்டில் கிடைச்சது. இவரோட இன்கம் 3 மாதம் இன்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆகஸ்ட் மாதம் சார் நம்ம கம்பெனி 8 வருஷமா இருக்கு. 8 வருஷமா இவரோட இன்கம் இல்லை. இதுக்கு முன்னாடி வாங்குற இன்கம் போட்டால் இந்த ஒரு ஜூன் பத்தாது. அவ்வளோ பேர் இன்கம் டெய்லியும் மாதமும் இங்கே வாங்கிட்டு இருக்காங்க. இவரோட இன்கம் பாருங்க, ஆகஸ்ட் மாதத்துல நான் ஜாயின் பண்ண நாம எல்லாருமே உள்ள வர டைமில் அந்த மாதம் அவரோட இன்கம் 2,82,000, 2025 ஆகஸ்ட். இப்போ அடுத்த மாதம் பாருங்க 2,04,000. அதுக்கடுத்து அக்டோபர் மாதம் பாருங்க 3 லட்சம். இன்னைக்கு டிசம்பர் 1, போன நவம்பர் மாதம் 30 நாள் அவரோட இன்கம் நம்ம எல்லாருமே இன்னைக்கு குரூப்பில் ஷேர் பண்ணோம். 5,04,000 பக்கம் இன்கம் பண்ணுது. ஒரு மாதம் ஒரு 1,650 ஒரு ப்ராடக்ட் மட்டும் வாங்கி ஒரு 2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு மிகப்பெரிய டீம் உருவாக்கி கவர்மெண்ட் ஜாபில் இருந்து VRS கொடுத்து இன்னைக்கு அவர் அதை விட 4 மடங்கு 5 மடங்கு மாதம் 5 லட்சம் வாங்குறாரு. 1 கோடிக்கு பக்கம் இந்த பிசினஸ்ல ஏர்ன் பண்ணியிருக்காரு. 1,40,000 மேல டீமை 15 ஸ்டேட்ல இவர் வச்சிருக்காரு. அதுல ஒரு டீமா நம்மளும் இங்க வளர்ந்து வந்திருக்கோம். ஒரு மாசம் 5 லட்சம். இன்னைக்கு பிரதமருக்கும் ஒரு சீஃப் மினிஸ்டர் கூட இவ்வளவு சேலரி இருக்கா நமக்கு தெரியாது. அதை விட என்ன முதலீடு போட்டோம், ஜாயின் பண்ணோம், 2 பேரை வாய்ப்பு கொடுத்தோம், அந்த 2 டீமை எப்படி உருவாக்கணும்னு ரெடி பண்ணோம். இன்னைக்கு 1,40,000 பேர் ஆச்சு. டெய்லி ஒரு 50,000, 30,000, 70,000 இந்த மாதிரி மாறி மாறி இன்கம் வாங்கிட்டு இருக்காங்க. சரி, இவருக்கு வாய்ப்பு கொடுத்த அவர் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில் இவருக்கு நெட்வொர்க் தெரியாது. நம்மளோட நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் முடிச்சுதான் உள்ள வந்திருக்காரு. ஒரு மாசம் பாருங்க 12 லட்சம், 11 லட்சம், 12 லட்சம் வாங்கியிருக்காங்க. இவரும் நான் முதல்ல சொன்னேன், எல்லாருமே ஜாயின் பண்ணது 1,250 ரூபாயில ஒரே ஒரு வாட்டி ஒரு பிசினஸ் பார்ட் டைமா தான் அந்த பிசினஸ் துவங்குறாங்க. அதுக்கப்புறம் இன்கம் வர அவங்க ஃபுல் டைமா மாறுவாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இன்கம் தரக்கூடிய நிறுவனம் தான் இன்னைக்கு உங்க முன்னாடி உங்க நண்பர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாசம் வாங்கக்கூடிய இன்கம் இது பாருங்க 2 லட்சம், 5 லட்சம். ஒரு மேடம் வந்து இந்த பிசினஸ் மூலியமா ஜாயின் பண்ணி ஒரு வீடு வரைக்கும் கட்டி அவங்க போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. 2 லட்சம், 4,60,000 இந்த மாதிரி நிறைய பேர் இந்த நிறுவனத்துல வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் இன்கம் வாங்கிட்டு இருக்காங்க. வேலைக்கு போயிட்டு பார்ட் டைமா இன்கம் வாங்கி அப்புறம் இன்கம் வாங்கிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் சொந்த தொழில் செஞ்சு அவங்களும் இன்னைக்கு 2வது ஒரு வருமானம் அவங்களும் இன்கம் வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு படிச்சுட்டு இருந்த கூட நிறைய பேருக்கு இன்னைக்கு எல்லார் வீட்லயும் முதல்ல ஹஸ்பண்ட் மட்டும் வேலைக்கு போவாங்க, ஒய்ஃப் வீட்டில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் போய் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. இப்போ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் வேலை பார்த்து தான் ஆகணும். அந்த மாதிரி நமக்கு இன்னைக்கு பண தேவைகள் அவ்வளோ தேவைப்படுது. அப்போ அந்த அளவுக்கு எல்லாரும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க 20,000, 50,000, 1 லட்சம் அசால்ட்டா வாங்குறாங்க. இவங்க இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. திரும்பி வந்தா இவங்க வேலைக்கு போனா இதோட பாதி கூட வருமானம் கிடைக்குமா தெரியாது, சேலரி. இப்பவே பாருங்க இவங்க டீம் செட் பண்ணாங்க. இவங்க வர்றதுக்குள்ள இவங்க படிச்சு வரும்போதே
நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு 30 வருஷம் 40 வருஷம் வேலைக்கு போங்க, ரிட்டையர்ட் லைஃப் கிடைக்கும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும். இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப் யாருக்கும் கிடையாது. அப்படி கிடைச்சா கூட பென்ஷன் கிடையாது. இவங்க பாருங்க இப்பவே லைஃப்ல செட்டில்மெண்ட் ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிசினஸ் பிளான் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பிசினஸ்ல நம்ம ஜாயின் பண்ண பிறகு இந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் பார்த்தோம், இன்கம் வாங்கின ஒரு சில நபர்களை பார்த்தோம். சார் இதில் நார்த் இந்தியாவில் வாங்கினா தமிழ்நாட்டு 1,50,000 50,000 30,000 40,000 10,000 2,000 3,000 டெய்லி வாங்கக்கூடிய பல 100 நபர்கள் இங்கே இருக்காங்க தமிழ்நாடுக்குள்ளேயே. அப்போ நம்ம இது என்ன சார் பண்ணணும்னா, கம்பெனி ஒரு 8 விதமான ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம். இந்த ப்ராடக்ட் எல்லாமே வருமுன் காப்போம் மாதிரி. ஏன் சார் இந்த ப்ராடக்ட் எடுக்கணும்? இதுக்கு மெயின் எக்ஸாம்பிள் நம்ம கொரோனா தான். கொரோனா வந்த பிறகு எல்லாருக்கும் ரெண்டாவது ஒரு வருமானம் தேவைப்படுது. இன்னைக்கு வேலை வாய்ப்புகள் எல்லா இடத்துலையும் இருக்கிற ஆளுங்களை கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு எல்லாருக்கும் ஹெல்த்தை பற்றி நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு. அப்போ நமக்கு ஹெல்த்தும் தேவை. ஹெல்த் இருந்தால் தான் வெல்த்தை எப்படி வேணாலும் சம்பாதிக்க முடியும். அப்போ நம்மளோட பிளான் வந்து ஹெல்த் அண்ட் வெல்த் பிளான். இந்த 8 ப்ராடக்ட்ல முதல் ப்ராடக்ட் லேடிஸுக்கு உண்டான ஆர்கானிக் நாப்கின். லேடிஸ் சம்பந்தமா யூட்ரஸ் சம்பந்தமா எந்த விதமான ப்ராடக்ட் ஆனாலும் குழந்தை பாக்கி இல்லைன்னு கூட இந்த ப்ராடக்ட் நீங்கள் கொடுத்து பாருங்க. கர்ப்பப்பை எடுக்கணும், புற்றுநோய் வரைக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நோனி, அப்துல் கலாம் ஐயா சொன்ன ப்ராடக்ட், டெட் செல்லை ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். மெடிக்கல் கூட நீங்கள் ப்ராடக்ட் கிடைக்கும். நோனி ஒரு கம்பெனி நோனி ப்ராடக்ட் ஒரு ஜூஸ் மட்டும் வச்சு 10-15 வருஷம் மார்க்கெட்ல இருந்திருக்காங்க. அந்த ப்ராடக்ட் எதுக்கணும்னா, அந்த ப்ராடக்ட் எதுக்கு நம்ம எடுக்கணும்னா, நம்மளோட டெட் செல்லை ரிமூவ் பண்ணி புது செல்லை உற்பத்தி பண்ணதுக்கு உண்டான ப்ராடக்ட். வருமன் காப்பம் மாதிரி தான் அந்த ப்ராடக்ட் எல்லாம். அதுக்கப்புறம் வீர்னு ஒரு ப்ராடக்ட். நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, செக்ஸுவல் ரிலேட்டட் பிரச்சனை ஜென்ஸுக்கு இருக்கும், கவுண்டிங் பிரச்சனை இருக்கும், நர்வ் வீக்னஸ் இருக்கும். இந்த ப்ராடக்ட் கொடுங்க சார். இன்னைக்கு கொடுத்தா நாளைக்கு எல்லாம் ரிசல்ட் வரும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஃபுட் சப்ளிமெண்ட் ஒரு ரூட்ல போய் வேலை செய்யும். நீங்கள் 1 மண்டலம் இல்லை 2 மண்டலம் இந்த ப்ராடக்ட் நீங்கள் எடுக்கணும். அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஜென்ஸாக இருக்குன்னா வீர் ப்ராடக்ட் நம்மளோட முருங்கோ மிராக்கல்ட்டி சொல்ல முருங்கையில் அதோட பூவு காயதுலேருந்து இருக்கக்கூட கேப்சூல் எடுத்தால் இன்னொரு ரிசல்ட் கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கும். அதே மாதிரி லேடிஸுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, நம்மளோட நாப்கினும் நோனியும் நம்மளோட முருங்கையும் கொடுங்க. காம்பினேஷனில் கொடுத்தா உங்களோட ரிசல்ட் கொஞ்சம் ஈஸியாக வரும். அதுக்கப்புறம் சீவக்த்ரோன், இமாலயத்தில் வரக்கூடிய ஒரு பழத்தில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராக்ட், அந்த டேப்லெட்டும் நமக்கு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ஈஸியாக எடுக்கிறதுக்காக நம்ம டேப்லெட் வடிவத்தில் கொடுக்குறோம். அதனால இந்த மெடிசின் கிடையாது. ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் கூட எல்லா விதமான சர்டிஃபிகேட்டும் நம்மளோட நிறுவனம் வாங்கியிருக்காங்க. அதே பிறகு அக்ரி பேஸ்டு, இன்னைக்கு மண்ணுக்கும் நம்ம நல்ல இன்னைக்கு மண்ணெல்லாம் உங்களுக்கு தெரியும், எதுலையுமே வந்து எல்லாமே கெமிக்கல் தான். அதுக்கெல்லாம் அதில் வந்து என்ன சொன்னால் அதில் உயிரே இல்லை சொல்லுவாங்க, உயிரோட்டமே இல்லை சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்கள் இந்த ப்ராடக்ட் கொடுக்கும்போது அந்த மண்ணுக்கு நல்லா அந்த உயிரோட்டம் கொடுத்து நீங்கள் என்ன ஈல்டு போடுற என்ன என்ன விவசாயம் பண்ணுறீங்களோ அதுக்கு நல்ல ஈல்டு கொடுக்கும். அதுக்கு சீக்கிரமாக அது வளரக்கூடிய ஒரு விஷயத்த நம்மளோட அக்ரி ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் ப்ராடக்ட் பார்த்துருந்தா தெரியும், ஒரு 8 ப்ராடக்ட் தான் கொடுத்துருக்கேன். இந்த 200-300 ப்ராடக்ட் இங்கே கிடையாது. நிறைய ப்ராடக்ட் நீங்கள் டெமோ பண்ண தேவையில்லை. எல்லா ப்ராடக்ட்டும் இப்போ ஹிந்தியில் வீடியோ இருக்குது. அதை நம்ம தமிழ் ஓனாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம். தமிழில் நம்ம ப்ரௌசர் கொடுக்குறோம். அந்த ப்ரௌசர் காமிச்சா இந்த ப்ராடக்ட் எதுக்குன்னு உங்களாலே தெரியும். அதே மாதிரி கொரோனா வந்த பிறகு எல்லாரும் எனக்கு எந்த ப்ராடக்ட் அவங்களே சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி ஹெல்த் இண்டஸ்ட்ரி வளர்ந்துருக்கு. 70,000 கோடிக்கு மேலே இந்தியாவிலையும், ஒரு 7,000 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டிலையும் வளரக்கூடிய ஒரு துறையை நம்ம இருக்கிறோம். வீர் ஒரு ப்ராடக்ட் நம்ம சொன்னோம், ஜென்ஸுக்கு உண்டான செக்ஸுவல் ப்ராடக்ட் பற்றி சொன்னோம். செக்ஸுவல் ப்ராடக்ட் சொல்ல முடியாது, அவங்களோட கவுண்டிங் இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ள ப்ராடக்ட் எனக்கு தெரியும். டிவிலெல்லாம் நைட் 9 மணி 10 மணிக்கு மேலே அந்த ப்ராடக்டோட விளம்பரம் போகும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ப்ராடக்ட் வருஷத்துக்கு 300 to 500 கோடிக்கு டர்ன் ஓவர் ஆகுது. அந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் நமக்கு இந்த ஹெல்த் இண்டஸ்ட்ரியில் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இதில் 8 ப்ராடக்ட்ல ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஒரே ஒரு வாட்டி இந்த ப்ராடக்ட் லைஃப் டைம் மெம்பரா இதில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கிறீங்க. இல்லை எனக்கு இது வேண்டாம்னா யாருக்காவது அவருக்கு வாங்கி கூட, பிஸ்னஸ் தான் நமக்கு வேணும். நம்ம ப்ராடக்ட் சேல் பண்ண வரல, நம்ம வருமானம் லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்க வந்திருக்குன்னா ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும். அது நீங்கள் உங்களுக்கு செல்ஃப் யூஸுக்கு வாங்கிக்கலாம், இல்லைன்னா மண்ணுக்கு வாங்கிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் யாருக்காவது ஒரு ப்ராடக்ட். இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் மூட்டு வலி எல்லாமே இருக்கு. அதுக்கு நீங்கள் அந்த ப்ராடக்ட் கொடுத்துக்கும் நீங்கள் லைஃப் டைம் மெம்பர் ஆகலாம். மெம்பர் ஆன பிறகு நம்ம கம்பெனி இன்னைக்கு வேலைக்கு போன ஒரு வருமானம், இங்கே ஒரு 5 விதமான வருமானம் நமக்கு இந்த நிறுவனம் கொடுக்குறாங்க. அந்த 5 விதமான வருமானத்தில் முதல் வருமானம் இங்கே பார்க்கலாம், ஹை ரீட்டைல் ப்ராஃபிட். இன்னைக்கு நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில் எந்த ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் போனாலும் 10% 20% ரீட்டைல் மார்ஜின், அதுக்கு மேலே கிடையாது. நம்ம கம்பெனியில் 100% வரைக்கும் ரீட்டைல் மார்ஜின் தரக்கூடிய அளவுக்கு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. 1,650 ரூபா நீங்கள் ஜாயின் பண்ணும்போது மட்டும்தான். செகண்ட் டைம் உங்களுக்கு 1000க்கும் குறைவான கம்மி விலையில இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். என்னால் ரீட்டைல் பண்ண முடியும், நிறைய எனக்கு கஸ்டமர்ஸ் இருக்குன்னா ஒரு ப்ராடக்ட் ரீட்டைல் பண்ணால் கூட 700-900 உங்களுக்கு ரீட்டைல் மார்ஜின் கிடைக்கும். ஆனால் இங்கே ரீட்டைல் கட்டாயம் கிடையாது. சரி, ரெண்டாவது சில்வர் பிளான் ஒரு இன்கம் கொடுக்குறாங்க. அது எவ்வளோ சார்? ஒரு லிமிட், ஒரு வேலைக்கு போன ஒரு சேலரி இருக்குது. சில்வர் இன்கம்னா ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் கம்பெனி காலையில் ஒரு 1,500, ஈவினிங் ஒரு 3,000 தான் தருவாங்க. மாதம் 1 லட்சம் சம்பாதிக்க முடியும். அப்போ முதல் இன்கம் ரீட்டைல் அவங்கவுங்க திறமை வேணும்னா பண்ணலாம், கட்டாயம் கிடையாது. ரெண்டாவது இன்கத்துக்கு நம்ம ஒரு 2 பேருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கணும். அடுத்த 3 இன்கம் பாருங்க, கோல்டு பிளான், ரீபர்ச்சேஸ் பிளான், அவார்ட்ஸ். இதை 3க்கும் நீங்கள் வேலை செய்ய வேண்டியதில்லை. இந்த சில்வர் பிளான்ல நண்பர்களை கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக
அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு அது போயிடும். அப்போ இந்த சில்வர் பிளான்ல மட்டும்தான் நாம் இங்கே ஒர்க் பண்ண போகிறோம். இந்த சில்வர் பிளானிங்கும் உங்களுக்கு லைஃப் டைமாக கிடைக்கும். இந்த 5 இன்கமும் லைஃப் டைமாக கிடைக்கும். நம்ம வேலை செய்யக்கூடிய இந்த ஒர்க்கு வந்து இந்த சில்வர் பிளான்ல தான். சில்வர் பிளான்ல என்ன சார் பண்ணணும்னா 2 பேருக்கு இந்த நீங்கள் பிஸ்னஸ் வாய்ப்பு கட்டாயம் கொடுக்கணும். நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, ரைட் ஒரு நபர் லெஃப்ட் ஒரு நபரை மதியம் 12 மணிக்குள்ளேயும் நைட்டு 12 மணிக்கு உங்கள் டீமில் வந்திருக்கணும். ஏன்னா நம்மளோட நிறுவனம் ஒரு நாளைக்கு 2 கட்டோ வச்சிருக்காங்க, மதியம் 12 மணி நைட்டு 12 மணி. சார் 2 கட்டோ ஏன் வச்சிருக்கேன்னா அதுக்கு தான் அடிக்கடி சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் தான். சில கம்பெனி 10 ஜோடி 20 ஜோடினா டெய்லி கட்டோ வைப்பாங்க, சில கம்பெனி 200 300 வார கட்டோ வைப்பாங்க, சில கம்பெனி 1000 2000 வீக்லி மந்த்லி கட்டோ வைப்பாங்க. நம்ம கம்பெனி ஒரு நாளைக்கு 2 கட்டோ வச்சிருக்கோம், மதியம் 12 மணி நைட்டு 12 மணி. ஒரு கட்டோவில் ரைட் லெஃப்ட் ஒரு நபர் வரணும். நீங்க கொண்டு வந்தாலும் சரி, உங்க டீமில் வந்தாலும் சரி, உங்களுக்கு 3000 மாசம் 90,000 சம்பாதிக்க முடியும். இன்னைக்கு நல்ல ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டீச்சர் ஆகட்டும், ஒரு எஸ்ஐ ஆகட்டும், ஒரு அட்வொகேட் வாங்கக்கூடிய சேலரி நீங்க இருக்கிற வேலையை நீங்க வாங்க முடியும். அந்த வேலையில் எவ்வளவு டார்ச்சர் உங்களுக்கு தெரியும். இங்க ஆபீஸ் வேண்டியதில்லை, இருக்கிற வேலை விட வேண்டியதில்லை, இருக்கிற தொழில் விட வேண்டியதில்லை. இதுல ஒரு 30 நாள் நீங்க நின்று பாருங்க, 1 லட்சம் 100% உங்களுக்கு இன்கம் வரும். அதுக்கப்புறம் இந்த சில்வர்ல நீங்க உங்க டீம் இல்ல சார், இன்னைக்கு எந்த ஒரு பிசினஸ் எடுத்தாலும் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில மினிமம் ஒரு 10 பேர் 20,000 தினம் ஜாயின் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அங்க வருமானம் கிடைக்கும். ஒரு கம்பெனி ஒரு சீலிங் லிமிட் வச்சிருப்பாங்க. ஒரு ஒரு 2000 ரூபா இன்கம் கொடுக்கக்கூடிய கம்பெனினா ஒரு 10 ஜோடி நீங்க டெய்லி மேட்ச் பண்ணணும். அதாவது உங்க டீம்ல 10 பேர் ரைட் லெஃப்ட் வரணும். சில கம்பெனில 50 பேர் ரைட் லெஃப்ட் வரணும். இங்க ஒரே ஒரு நபர் ரைட் லெஃப்ட் வந்தா உங்களோட இன்கம் டெய்லி நீங்க 1500 எடுக்க முடியும். அதான் எக்ஸாம்பிள் சார்ட் நம்ம ஆப்போசிட் போட்டிருக்கோம், பார்த்தா உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இதே பேக்கேஜ் ஒரு 1500 ஒரு பேக்கேஜ் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கு. அதுல நீங்க ஒரு 107 ரூபா சம்பாதிக்கணும்னா ரைட் லெஃப்ட் ஒரு நபரை கொடுக்கணும். அது இல்லாம அந்த 2 பேருக்கு ஒரு டைல் சொல்லுவாங்க, அது ஒரு 3 ஐடி வரணும். அப்பதான் அந்த கம்பெனி 107 ரூபா கொடுக்கும். ஏன்னா அங்க கேரி போர்டு சிஸ்டம் இருக்கும். ஆனா நம்ம அப்பதான் அங்க நிறைய பேர் வேணும், 10 ஜோடியோ 20 ஜோடியோ தேவைப்படும். நம்ம கம்பெனில 10 ஜோடி 20 ஜோடியோ தேவையில்லை, ஒரே ஒரு ஜோடி போதும். அந்த ஒரே ஒரு ஜோடியில் 1500 ரூபா நீங்க ஈஸியா வாங்க முடியும். அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முதல்ல சொன்னோம், தினம் ஒரு ஜோடி மேட்ச் பண்ணா கூட தினம் 1500 மாசம் 45,000 ஒரு ப்ராடக்ட் பேஸ்ல நீங்க இங்க சம்பாதிக்க முடியும். சம்பாதிக்க விட பல நபர்கள் நம்ம டீம் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இன்னொரு சின்ன ஒரு கால்குலேஷன் மட்டும் சொல்லிக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்ல இதே மாதிரி ஒரு கம்பெனி இருக்கு 1500, அங்க நீங்க ஒரு 30,000 35,000 இன்கம் வாங்கணும்னா ஒரு நாளைக்கு 10 ஜோடி 20 ஜோடி 20 ஜோடியோ தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு மாசத்துல பாருங்க உங்களுக்கு ஒரு 200 பேர் ரைட் லெஃப்டும் அந்த மாசம் நீங்க ஜாயின் பண்ண உங்களுக்கு கீழே. அப்படி 200 பேர் ஜாயின் பண்ணாதான் ஒரு 107 ரூபா 10% பயனர்னா ஒரு 34,000 பிசினஸ், ஒரு 3 லட்சம் டேர்ன் ஓவர் நீங்க அங்க கொடுக்கணும். அப்பதான் நீங்க 34,000 வாங்க முடியும். 200 பேர் இன்றைய காலகட்டத்தில் வருமானம் கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஒவ்வொரு நபரும் ஏதோ ஒரு பிசினஸ் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் மாற்றி நம்மளோட நிறுவனம் பாருங்க, ஒரே ஒரு பிசினஸ் டெய்லி நடக்குது. 30 நாளைக்கு 30 பேர் ரைட் லெஃப்ட் ஒவ்வொரு நபர் வந்தா போதும். டோட்டல் டேர்ன் ஓவர் பாருங்க, அந்த பக்கம் 3 லட்சம் கொடுக்குறோம் 34,000 வாங்குறதுக்கு. இங்க வெறும் 51,000 தான் டேர்ன் ஓவர் கொடுக்குறோம். 30 பேர் ஒரு 1,500 51,000 ரூபாய். ரைட் லெஃப்ட் 51,000 கொடுத்தா உங்களோட டேர்ன் ஓவர்ல இன்னைக்கு எந்த ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி 2001 வந்த கம்பெனில இருந்து இன்னைக்கு வரக்கூடிய நீங்க எந்த கம்பெனி தெரிஞ்சாலும் சரி, உங்கள்கிட்ட பல நபர்கள் பல கம்பெனி சொல்லியிருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் விஷயமா சொல்லியிருப்பாங்க, கேரண்டி கிடையாது. கோயின் விஷயமா சொல்லியிருப்பாங்க, அது எப்படி வரும், அது லிஸ்டட் ஆயிருச்சா, அதோட வேல்யூ வருமா தெரியாது. விளம்பரம் பார்க்கணும், ஆட்டோ ஃபிலிம் பார்க்கணும், ஸ்டேட்டஸ் வைக்கணும், பல கம்பெனி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இல்லை நீங்க இப்போ ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு கம்பெனி இருந்தால் இன்னொரு கம்பெனிக்கு வரப்போறோம். நீங்க பண்ணக்கூடிய கம்பெனியில நீங்களே உங்களுக்குள்ள ஒரு அனலைஸ் பண்ணுங்க. ஒரு 50,000 பிசினஸ் உங்க டீம்ல ரைட் லெஃப்ட் மாசம் போகுது, எவ்வளவு கமிஷன் கிடைக்கணும்? ஒரு 5,000 10,000, அதுக்கு மேல கிடையவே கிடையாது. நம்ம 20 வருஷமா அந்த கம்பெனில இந்த மார்க்கெட்டிங்ல இருக்கிறோம். ஆனா நம்மளோட நிறுவனத்துல கிரேட் கம்பெனில பாருங்க, 50,000 பிசினஸ் ரைட் லெஃப்ட் 30 பேர் மூலியமா வருது. உங்களோட இன்கம் பாருங்க 45,000 ரூபாய். இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனில 45,000 இன்கம் வாங்கணும். நீங்க 2-3 வருஷம் ஒர்க் பண்ணணும். ஆயிரக்கணக்கான மெம்பர்ஸ் உங்க டீம் இருக்கணும். மாசம் நிறைய லெக் நீங்க மெயின்டைன் பண்ணணும். அந்த லெக்ல எல்லாம் பிசினஸ் நடக்கணும். நீங்க செல்ஃபி பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு இந்த கமிஷன் கிடையாது. இங்க எந்த கண்டிஷன் கிடையாது. 45,000 ஈஸியா. சார் எனக்கு எந்த லீடரும் எனக்கு பிளான் கொடுத்துன்னு போனாரு. இப்ப நபீல் சாரோட ஒரு வீடியோ போட்டோம். நெட்வொர்க் தெரியாது, 100-110 பேரோட பிளான் சொல்லி 2 பேர் தான் வந்தாங்க. சொன்ன மாதிரி யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. இந்த பிளான் எடுங்க, ஒரு 2 பேர் 3 பேர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ரிலேட்டிவ் உங்கள்கிட்ட இந்த பிளான் பேசுங்க. ஒரு 30 பேர் நீங்க ஒரு மாசம் லீவ் போட்டு கூட ஒர்க் பண்ணுங்க. உங்களோட இங்க 45,000 வரும். இன்னைக்கு நீங்க வாங்கக்கூடிய சேலரி விட ஒரு 2 மடங்கோ 3 மடங்கோ அதிகமா இது கிடைக்கும். அந்த 30 பேர் வரும்போது உங்களோட டீம் ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிடுச்சு. 30 பேர் ஒர்க் பண்ணாம இருக்க போறது கிடையாது. ஒரு 30 பேர் கொண்ட டீம், 2 டீம், ரைட்ல ஒரு 30 லெஃப்ட்ல போய் டீம்ல நீங்க நேரடியா கொண்டு வரல, உங்களோட இன்கம் மாசம் 45,000. இந்த அளவுக்கு இன்கம் வாங்கக்கூடிய நபர்களோட இன்னைக்கு இல்லை. நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில சுத்தமா கிடையாது.
இங்கே அதுக்கப்புறம் சார் டெய்லி 3000 மாதம் 90,000 நமக்கு வருமானம் பத்தாது. அந்த 90,000 வச்சு கூட நம்ம வாழ்க்கை ஓட்ட முடியும். அதனால் கம்பெனி என்ன பண்ண நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம பெரிய கனவோட சார் சொன்ன மாதிரி காரு வீடு எல்லாம் வேணும். அந்த மாதிரி கனவோட வர்றதுக்கு நமக்கு கம்பெனி என்ன பண்ணுறாங்க, இன்னொரு வருமானம். ஏன்னா நம்ம டெய்லி ஒரு ஃபீல்டுக்கு போகிற நமக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்குது. 3000 ஒன்றுக்குமே ஆகாது இன்னைக்கு. அப்போ நம்ம கம்பெனி என்ன பண்ணுது, உங்களுக்கு ரெண்டாவது நான் ஒரு இன்கம் தரேன், கோல்டு இன்கம் ஒரு இன்கம் தரேன் சொல்லி கம்பெனி என்ன பண்ணும், உங்கள்கிட்ட மறுபடியும் எந்த பணமும் கேட்கறது கிடையாது. சார் முதல்ல சொன்னேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க, ரைட் ஒரு நபர் லெஃப்ட் ஒரு நபர் கொடுக்கும்போது உங்களுக்கு 1500 ரூபா கமிஷன் அடுத்த நாள் கிடைக்கும். ரெண்டாவது அதுக்கு கீழே நீங்கள் கொண்டு வந்தாலும் சரி, அந்த 2 நபர் கொண்டு வந்தாலும் சரி, ரெண்டாவது ஜோடி வரும்போது உங்களுக்கு 1500 ரூபா கிடைக்கும். மூணாவது ஜோடி வரும்போது அந்த கமிஷன் கம்பெனி உங்களுக்கு இன்னொரு வருமானம் வர்றதுக்காக உங்கள் பேரில் அங்கே எடுத்து வைப்பாங்க. அந்த மாதிரி 4வது ஜோடி கமிஷன் உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வரும். 5வது கமிஷன் கம்பெனி எடுத்து வைக்கும். 6வது வரும். 7வது கம்பெனி உங்கள் பேரில் எடுத்து வைக்கும். 8, 9 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். 10வது கமிஷன் உங்களோட இன்னொரு இன்கத்துக்காக கம்பெனி எடுத்து வைக்கும். அது எப்படின்னா மொத்தமாக சொன்னால் 10 ஜோடி நீங்கள் மேட்ச் பண்ணுறீங்க, 15,000 இன்கம் உங்களுக்கு வரணும். ஆனால் கம்பெனி 6 ஜோடிக்கு உண்டான 9,000 தருவாங்க. 4 ஜோடி கொண்ட கமிஷன் இன்னொரு வருமானத்துக்காக எடுத்து வச்சு 10 ஜோடி எப்போ கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ உங்களோட நேம் வந்து சில்வரில் தான் நம்ம எல்லாரும் உள்ளே போகிறோம். 1650 கட்டி உள்ளே வரக்கூடிய எல்லாருமே சில்வர் ரேங்க். 10 ஜோடி மேட்ச் பண்ணி ஒரு 15,000 இன்கம் வாங்கினா நீங்கள் கோல்டு ரேங்க். கோல்டு ரேங்க்னா என்ன நடக்கும்னா, உங்கள் கீழே நீங்கள் கொண்டு வந்த அதே 2 நபர்களும் உங்களை மாதிரி 10 ஜோடி மேட்ச் பண்ணி மெதுவாக கோல்டாகி வருவாங்க. உங்களோட அதே ட்ரீ தான். நீங்கள் யார் 2 பேரை கொண்டு வந்து 1500 அதே 2 பேர் தான் அடுத்து கோல்டு ஆவாங்க 10 ஜோடி முடிச்சு. அப்போ நீங்கள் முதல்ல ஜோடி மேட்ச் பண்ணி கோல்டு ஆகிட்டீங்க. உங்களுக்கு கீழே வந்திருக்கூடிய முதல் நபர் வரும்போது நீங்கள் 1500 கொடுத்து 1650 கொடுத்து 1500 இன்கம் வாங்கிட்டீங்க, முதல் கமிஷன் வாங்கிட்டீங்க. ஒரு வாரம் 10 நாள்ல அந்த 2 நபர்களும் உங்களை மாதிரி கோல்டு ஆவாங்க. ஆல்ரெடி கம்பெனி 1500 கொடுத்து மறுபடியும் நீங்கள் கோல்டு ஆனதுக்காக உங்கள்கிட்டையும் 4 ஜோடி கொண்டான கமிஷன் பிடிச்சிருப்பாங்க. அந்த 2 நபர்கள்ட்டையும் 4 ஜோடி கொண்டான கமிஷன் கம்பெனி எடுத்து வைப்பாங்க. மறுபடியும் ஒரே வேலைக்கு இன்னொரு பைனரி கமிஷன் 1500 கொடுக்குறாங்க. சார் சில்வர் பிளான்ல நம்ம முதல்ல சொன்னோம், அது எப்பவுமே லைஃப் டைமா உங்களுக்கு கிடைக்கும். அங்கே எப்பவுமே ஒரு ஜோடி தான், காலையில் ஒரு ஜோடி, ஈவினிங் ஒரு ஜோடி தான். டெய்லி 3000, மாசம் 90,000 தொடர்ந்து நீங்க வாங்கினீங்கன்னா உங்க டீம்ல ஒரு 10-20 பேர் வந்திருப்பாங்க. ஒரு பிசினஸ் உறுதியாக உங்களுக்கு கீழே நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கீழே வந்தக்கூடிய நபர்கள் 10 ஜோடி முடிச்சு கோல்டு ஆகும்போது இங்கே இனிமே உங்களுக்கு எந்த பேமெண்ட்டும் கம்பெனி கட் பண்ண மாட்டாங்க. அதுல பிடிச்ச மாதிரி சில்வர்ல பண்ண மாதிரி 2, 4, 6 எந்த பேமெண்ட்டும் கட் பண்ண மாட்டாங்க. யாரெல்லாம் உங்களுக்கு 1 by 1 கோல்டு அதெல்லாம் அங்கே கேரி ஃபார்வர்ட் வச்சிருவாங்க. சில்வர் பிளான்ல மதியம் 12 மணிக்கும் நைட்டு 12 மணிக்கும் ஃப்ளஷ் அவுட் ஆயிரும். காலையில் ஒரு ஐடி, ஈவினிங் ஒரு ஐடி வச்சா உங்களுக்கு மேட்சிங் வராது. காலையிலையும் மதியமும் அதே டைம்ல ரைட்டு லெஃப்ட் ஒரு ஐடி வந்தா மட்டும்தான் சில்வர்ல காலையில் 1500 ஈவினிங் 1500 கிடைக்கும். ஆனா கோல்டு பிளான்ல அப்படி கிடையாது. இன்னைக்கு நீங்க என்ன அறிமுகப்படுத்துறீங்க, நான் சீக்கிரமா 10 ஜோடி முடிச்சு வந்துச்சுன்னா இந்த பிளான்ல உங்களுக்கு கீழே நான் எல்லோ கலர், என்னோட கலர் மாறி இருக்கும், ஜாயின் பண்ணது ப்ளூ கலர்ல இருக்கும். நான் 10 ஜோடி முடிக்கும் போது கோல்டு கலர் மாறி இருக்கும். நான் அங்க கேரி ஃபோல்டு இருக்கும். இன்னொரு பக்கம் ஒரு குமார் வருதுன்னா அவர் எப்போ 10 ஜோடி முடிக்குமோ அப்போ மறுபடியும் அவர் ரைட் சைடில் வந்து உட்காந்துரும். மறுபடியும் உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். இது கேரி ஃபார்வர்டு சிஸ்டம். ஒரு நாளைக்கு அங்கே ஒரு ஜோடி தான் கொடுப்பாங்க சில்வரில், ஆனால் கோல்டில் ஒரு நாளைக்கு 10 ஜோடி கொடுப்பாங்க. சில்வரில் காலையில் 1500 தான் கிடைக்கும், கோல்டில் டெய்லி 10 ஜோடி வரைக்கும் சீலிங் இருக்கு, 15,000 கிடைக்கும். அப்போ காலையில் 15,000 ப்ளஸ் சில்வர் 1000, 16,500. இதே வேலை மதியமும் கிடைக்கும், மதியமும் ஒரு 16,500. ஒரு நாளைக்கு 33,000 இந்த 2 இன்கம் சேர்த்து சம்பாதிக்க முடியும். கோல்டு இன்கம் மட்டும் டெய்லி 3000, டெய்லி 30,000, மாதம் 9 லட்சம் சம்பாதிக்க முடியும். அப்போ ஒரு 1,250 ரூபா ஒரு ப்ராடக்ட் வாங்கி 2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு கோல்டு ஆகிறது மூலியமா தினம் 9,90,000 சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லட்சங்களும் கோடிகளும் போட்டு பிசினஸ் பண்ணா கூட மாசம் ஒரு 10 லட்சம் சம்பாதிக்க முடியுமான்னு கிடையாது. சார் சில்வர்ல நான் வந்துட்டேன், இந்த 10 பேரை கொண்டு வந்து கோல்டு ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னா கம்பெனி சொல்லக்கூடிய சிஸ்டம். காலையில் ஒரு ஜோடி, ஈவினிங் ஒரு ஜோடினா 5 நாள்ல நீங்க கோல்டு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 10 பேர் தான் நமக்கு வேணும். சார் தினம் ஒரு ஜோடி தான் என்னோட டீமில் வருதுன்னா 10 நாள்ல கோல்டு ஆகலாம். ஒரு 2 பேரை 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ஜோடி மேட்ச் பண்ணா 20 நாள். ஏன்னா 10 ஜோடினா ஒரு நாளைக்கு ஒரு ஜோடினா 2 நாள் டைம் எடுத்துன்னா 20 நாள் நீங்க கோல்டு ஆக முடியும். சார் நான் பொறுமையாக தான் பிசினஸ் பண்ணுவேன்னா 3 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ஜோடி மேட்ச் பண்ணுங்க, 10 ஜோடி கம்ப்ளீட் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிசினஸுக்குள்ள வந்திருக்கூடிய நீங்க எல்லாருமே ஒரு 30 நாள்ல கண்டிப்பா இங்க கோல்டு ஆகணும். ஏன்னா அதுதான் ஒரு டார்கெட். இல்லைன்னா எல்லா நிறுவனம் மாதிரி இதுலயும் நம்ம மெதுவா அசால்ட்டா இருப்போம். நமக்கு ஒரு குறிக்கோள் இல்லாம ஒர்க் பண்ணா ஈஸியா இன்கம் உங்களுக்கு வராது. அப்ப நீங்க உங்களுக்கு நெகட்டிவ் ஆயிடும். அதனால மேக்சிமம் 5 நாள், இல்லைன்னா 10 நாள், இல்லைன்னா 20 நாள், அதிகபட்சமா 30 நாள்ல நீங்க எல்லாரும் கோல்டு ஆக முடியும். 2 இன்கமே சூப்பரா இருக்கு. 3வது ஒரு இதுல இன்னொரு விஷயம். சார் நம்ம 2 பேரை கொண்டு வந்தோம்,
அவங்க கோல்டு ஆகலை, 10 ஜோடி முடிக்கல. ஆனால் அதுக்கு கீழே யாரோ ஒரு நபர் கோல்டு ஆனால் கூட அது உங்களுக்கு கீழே தான் இருக்கும். நீங்களும் கோல்டு ஒருவேளை ஆகலை, 10 ஜோடி கரெக்டாக மேட்ச் பண்ண முடியலன்னா கூட உங்களுக்கு அந்த கோல்டு இன்னும் கிடைக்கும். நம்ம கம்பெனி எந்த கண்டிஷனும் இங்கே வைக்கிறது கிடையாது. இந்த ஐடியில் பாருங்க, என்னோட ஐடியில் நான் வந்து இந்த ஐடியில் கோல்டு ஆகலை. ஆனால் எனக்கு கீழே ஒரு மேடம் பொள்ளாச்சியில் கோல்டு ஆயிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு மேடம் கேரளாவில் பாலக்காடில் கோல்டு ஆயிட்டாங்க. எனக்கு இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணது சில்வர் இன்கம் எனக்கு வந்துருச்சு. இவங்க 2 பேரும் கோல்டு ஆனதுனால கோல்டு இன்கமும் 1500 ரூபா வந்துச்சு. அதில் அதை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பிளான் வந்து உங்களை இன்வைட் பண்ண நபர்கிட்ட நீங்கள் கேளுங்க, எந்த செக் பாயிண்ட் எந்த கண்டிஷனும் இங்கே கிடையாது. அந்த மாதிரி எக்ஸலன்ட் பிளான் சார். 2 பேரை நம்ம கொண்டு வரோம், 2 பேரை கொண்டு வந்து அவங்கள ஒரு மாதத்துல நம்ம கோல்டு ஆக்கினா ஒரு 10 மாதத்துல 2000 பேருக்கு மேலே நம்ம டீமில் கோல்டு ஆவாங்க. நம்ம ஒரு மாதத்துல 2 பேரை சொல்கிறோம். இங்கே டெய்லி 3 5 கோல்டு அச்சீவர்ஸ் உள்ள வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் 50க்கும் மேற்பட்ட கோல்டு அச்சீவர்ஸ் நம்ம டீமில் ஒரு 60-70 நாள் வந்திருக்காங்க. 2 பேர் மட்டும் கோல்டு ஆகி ஒரு மாதம் அதே மாதிரி டூப்ளிகேஷன் நடந்தால் 2048க்கும் மேற்பட்ட கோல்டு மெம்பர்ஸ் வருவாங்க. உங்களோட இன்கம் 60 லட்சம் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் வேலையிலையோ பிரைவேட் வேலையில் சொல்ல முடியாது. ஒரு 30 வருஷம் 40 வருஷம் வேலை செஞ்சால் தான் இந்த 60 லட்சம் கிடைக்கும். ரிட்டையர்மெண்ட் பண்ணி வெளியே வரும்போது இந்த அளவுக்கு அமௌண்ட் கிடைக்குமான்னு கிடையாது. ஆனால் நம்மளோட நிறுவனத்தில் 1 வருஷம் ஆகட்டுமே 2 வருஷம் ஆகட்டுமே 2000 பேர்னா ஒரு 3 மாதம் 4 மாதம்லாம் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு அந்த பிளான்ல வந்து பொட்டன்ஷியல் இருக்குது. உங்களோட இருக்கு 60 லட்சம். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல சொன்னால் 1 கோடி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு. இது வரைக்கும் நம்ம 1 கோடி சம்பாதிக்கல. இப்போ இருக்கக்கூடிய துறையிலையோ இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலையோ இன்னும் 1 2 3 4 5 வருஷம் தான் நீங்கள் 1 கோடி சம்பாதிக்கணும் கணக்கு போட்டு பாருங்க. இன்னைக்கு காலையில் ட்ரைனிங்கில் நம்மளோட பரஞ்சோதி சார் சொன்னார், நீங்கள் இன்னைக்கு ஆவரேஜா 1 கோடி ஒரு வீடு கட்டணும், குழந்தைங்களை படிக்க வைக்கணும், மேரேஜ் பண்ணணும், நல்ல ஒரு கார் வேணும், கொஞ்சமாக நம்ம பேங்க் பேலன்ஸ் வேணும். ஒரு மாதம் நீங்கள் 10,000 சேமிச்சு வைக்கிறீங்களா பாருங்க. அந்த அப்படி 10,000 நீங்கள் சேமிச்சு வச்சா 1 கோடி வரதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்க. இப்போ இருக்கக்கூடிய வேலையில் யாருமே ஒரு 5000 கூட சேமிச்சு வைக்கிறது எனக்கு கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மகிட்ட வருமானம் கிடையாது. அப்போ இந்த ஒரு பிஸ்னஸில் நீங்கள் ஒரு 2 பேரை கோல்டு உருவாக்குனா இந்த வருஷம் நீங்கள் உறுதியாக ஒரு கோடீஸ்வரருக்கு வாய்ப்பு இருக்குது. பல நபர்கள் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு நபர் பாருங்க, ராகேஷ் ஒரு நபர் இந்த பிஸ்னஸில் 5 கம்பெனி ஆரம்பிச்சு 3 வருஷம் முடிச்சுதான் உள்ளே வந்தார். நம்மளே மாதிரி தான் அவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சது. 2 பேரை கொண்டு வந்தாங்க. அவர் இன்னைக்கு 2 பேர் 4 பேர் ஆகி 5 வருஷமா இந்த ஃபர்ஸ்ட் சில்வர் இன்கம் காலையில் ஒரு 1500, ஈவினிங் ஒரு டெய்லி 3000, 5 வருஷமா 60 லட்சம் இந்த ஒரு இன்கம் மட்டுமே வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவரோட ரைட்டு லெஃப்ட் நீங்கள் டீம் பார்த்தா தெரியும். டெய்லி பாருங்க, ஒவ்வொரு நபர் தான் வேணும் பாருங்க. காலையில் 15, அப்புறம் இன்னொரு சைடு 8 பேர் வந்திருக்காங்க. அடுத்த கட்டோவில் பாருங்க 20 பேர் ஒரு சைடு, 110 இன்னொரு சைடு வந்திருக்காங்க. அவருக்கு தேவை ஒவ்வொரு நபர் தான். அதனால ஃப்ரெண்ட்ஸ், எந்த நிறுவனம் நீங்கள் மார்க்கெட்டில் எடுத்தாலும் அங்கே சீலிங்கு இல்லை ஏதாச்சும் ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு மினிமம் 10 பேர் 20 பேர் இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். போனோன்னு 20 பேர் ஆயிரம் உங்கள்கிட்ட பணம் தர போகிறது கிடையாது. 20 பேர் நீங்கள் உங்கள் டீமில் வரணும்னா நீங்கள் 50 பேர் 100 பேர் நீங்கள் பார்க்கணும். அவ்வளோ எஃபர்ட் போடணும். இங்கே ஒரே ஒரு ஜோடி நீங்கள் 1 வாரம் 2 வாரம் ஒர்க் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே இங்கே டெய்லி சீலிங் வந்துடும். அதை நான் எடுத்துட்டு இருக்கேன், நம்ம டீமில் பல நபர்கள் எடுத்துட்டு இருக்கேன். ஒரே ஒரு நபர் ரைட் ஒரு பிஸ்னஸ், லெஃப்ட் ஒரு பிஸ்னஸ், வெறும் 1650 ரூபா. உங்களோட நாளைக்கு காலையில் உங்கள் அக்கௌண்ட்ல 1500 ரூபா வரும். நிறைய பேர் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 10 ஜோடி முடிச்ச கோல்டு லிவர் பாருங்க, அவர் டீம்ல 2793 பேர் பக்கம் வந்திருக்காங்க. 2669 கோல்டு நேரங்க 10 ஜோடி முடிச்சவங்க கோல்டு. அதுல அவரோட இன்கம் பாருங்க 40 லட்சம். ஒரு 1650 ரூபா பிசினஸ்ல 1 கோடி இவர் வாங்கியிருக்காரு. இதை விட ப்ரூஃப் நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரி பல நபர்கள் இங்க இன்கம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் சார் நல்ல ஒரு டீம் நான் உருவாக்குனேன். இன்னைக்கு எல்லா நெட்வொர்க் கம்பெனிலையும் ரீபர்ச்சேஸ் சிஸ்டம் இருந்தால் தான் அந்த கம்பெனி லாங் ஸ்டாண்டிங்காக போக முடியும். நம்மளோட நிறுவனம் ரீபர்ச்சேஸ் இது வரைக்கும் கிடையாது. ஏன்னா இப்போதான் நம்மளோட கம்பெனி வளர்ந்து வருது. ஒரு 12 லட்சம் பேர் இருக்காங்க. டெய்லி 2000 பேர் புது மெம்பர்ஸ் உள்ள வந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு ஆவரேஜா ஒரு 100லேருந்து 200 ஐடி டெய்லி வந்துட்டு. அப்போ ரீபர்ச்சேஸ்ல உங்களுக்கு நிறைய எனக்கு சில்வர் இன்கம் ஒரு கட்டத்தில் வரல சார். புது மெம்பர்ஸ் யாருமே ஜாயின் பண்ணல. கோல்டு அதனால கோல்டும் புதுசாக வரலன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. பேசிவ் இன்கம் பாருங்க, மாதம் 8 லட்சம் கொடுக்குறோம். 8 லட்சம் எப்படி கொடுக்குறோம்? இங்கே லட்சக்கணக்கின மெம்பர்ஸ் உங்களுக்கு தேவையில்லை. ஒரு 1000 பேரோ 2000 பேரோ உங்கள் டீமில் வர்றாங்க. நம்ம கம்பெனி 8 ப்ராடக்ட் சொன்னோம். நிறைய பேருக்கு இந்த ப்ராடக்ட் இப்போவே ரிசல்ட் வந்திருக்கு. நிறைய பேர் இப்போ ரீபர்ச்சேஸ் கேட்குறாங்க. அந்த ப்ராடக்ட் ஒரு 2000 பேர் ஒரு ப்ராடக்ட் வாங்கிங்க. மேக்சிமம் நீங்கள் இந்த கம்பெனியில் ஒரு அதிகப்படியான ஒரு 10 லட்சம் 20 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு 2000 பேர் கொண்டு வந்த டீமை நீங்கள் உருவாக்கினா போதும். நீங்கள் கொண்டு வரது 2 பேரோ 10 பேரோ மட்டும்தான். 5 பேரோ 10 பேர் தான். அந்த 2 பேர் 4 பேர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 பேர், இன்னைக்கு 2700 பேருக்கு மேலே தாண்டி போகுது. இதுதான் எல்லாருக்கும் நடக்க போகுது. அந்த 2000 எனக்கு மட்டும் இல்லை, பல நபர்களுக்கு அந்த டீம் பவராகவும் போயிட்டு இருக்கு. அப்போ இதில் எல்லா நபர்களும் ஒரு ப்ராடக்டோ 2 ப்ராடக்டோ வாங்கினா
உங்களுக்கு வாரம் 2 லட்சம், மாசம் 8 லட்சம் எடுக்க முடியும். கம்மியான மெம்பர்ஸ் இருந்தா போதும். ஒரு கம்பெனியில் ரீபர்ச்சேஸ் இருந்தால் தான் நமக்கு அது பேசிவ் இன்கம். இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பல கம்பெனிகள் மார்க்கெட்ல இருக்கு. அவங்க எல்லாம் 50 லட்சம் 70 லட்சம் 1 கோடி எப்படி வாங்குறாங்க? முதல்ல முடிவெடுத்தாங்க, சின்னதாக ஒரு டீம் உருவாக்குனாங்க. அந்த டீம் மூலியமா மிகப்பெரிய டீம் பெருசாயிருச்சு. அந்த கம்பெனியில் 300-400 ப்ராடக்ட் இருக்கு. அவங்களுக்கு தேவையான பேஸ்டோ, சோப்போ, ஹேர் ஆயில் என்னமோ வாங்கினாங்க. அந்த மேலே இருக்கக்கூடிய லீடர் மாசம் 1 கோடி வாங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விஷயம் நம்ம கம்பெனி இப்போதான் ஸ்டார்டே ஆக போகுது. அதுக்கப்புறம் நம்ம கம்பெனி அவார்ட்ஸ் நிவார்ட்ஸ். இந்த நிறுவனத்தில் எத்தனை பேர் கோல்டு? எதுக்கு சார் கோல்டு ஆகணும்? ஒரு 3 விஷயத்துக்கு நம்ம இங்கே கோல்டு ஆகணும். ஒன்று நீங்கள் கோல்டு ஆன பிறகு சில்வர் பிளான்ல எந்த பேரும் கட் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு கட் ஆஃப்ல ஒரு ஜோடி, அதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஒரு காலையில் ஒரு 1500, ஈவினிங் அதுக்கப்புறம் எந்த பேரும் உங்களுக்கு கட் பண்ண மாட்டாங்க. இதுக்காக நம்ம கோல்டு ஆகணும். ரெண்டாவது, நம்ம டீமில் எத்தனை கோல்டு வருது அதை வச்சு காலையில் ஒரு 15,000, ஈவினிங் ஒரு 15,000, டெய்லி 30,000, மாதம் 9 லட்சம் சம்பாதிக்க முடியும். அதனால நம்ம டீமில் நிறைய பேரை கோல்டு அச்சீவர்ஸ் உருவாக்கணும். மூணாவது, எதுக்கு கோல்டு அச்சீவர்ஸ் நம்ம டீமில் வரணும்? இங்கே பாருங்க, 2 கோடி அவார்ட்ஸ் நிவார்ட்ஸ், ஒரு 4 விதமான காரு, ஒரு மொபைலு, பைக்கு, லேப்டாப்பு, ஃபாரின் ட்ரிப்பு, எல்லாமே டவுன் பேமெண்ட் கிடையாது. இத்தனை நாளைக்குள்ள முடிக்கணும்னு சொல்லலை. கீழே சில்வர் கோல்டு அந்த மாதிரி அச்சீவர்ஸை கொண்டு எந்த கண்டிஷன் கிடையாது. நம்ம எப்படி வேணாலும் இந்த அச்சீவ்மெண்ட், நீங்கள் இந்த பிஸ்னஸில் உள்ள வந்து 1 வருஷத்துலேயும் இந்த அச்சீவ்மெண்ட் முடிக்க முடியும், 2 வருஷத்துலேயும் அச்சீவ்மெண்ட் முடிக்க முடியும், இல்லை 4 வருஷம் ஆகட்டுமே. 50 வருஷம் நம்ம ஒர்க் பண்ணோம், 2 கோடி சம்பாதிச்சவனு கிடையாது. உங்களோட வரக்கூடிய அந்த வருமானம் எல்லாமே செலவு பண்ணால் கூட இந்த அவார்ட்ஸ் நிவார்ட்ஸ் உங்களுக்கு ஒரு அசெட்டாக இருக்கும். அதில் மட்டும் இந்த நிறுவனம் கொடுத்துருக்கு. இந்த அவார்ட்ஸ் நிவார்ட்ஸ் பல நபர்கள் இந்த கம்பெனியில் அச்சீவ் பண்ணி, ஏன்னா மறுபடியும் சொல்ல நம்ம 8 வருஷ கம்பெனி, புது கம்பெனி கிடையாது. அப்போ அவார்ட்ஸ் ஈஸியாக எல்லாரும் அச்சீவ் பண்ணக்கூடிய வகையில் அவார்ட்ஸ் நிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சார், நம்ம கம்பெனியோட ப்ரொஃபைல் நல்லா இருக்கு. எம்டியை பற்றி நம்ம பேசினோம். கம்பெனியோட ப்ராடக்ட் ஒரு 8 ப்ராடக்ட் பற்றி சீக்கிரமாக சொன்னோம். அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ராடக்ட், புது ப்ராடக்ட் எதுவும் திணிக்கல. மார்க்கெட்டிங் பிளான் சொன்னோம். என்ன மார்க்கெட்டிங் பிளான்? 1250 பிசினஸ் தொடங்கணும், 2 பேரை கொண்டு வரணும், போட்ட அமௌண்ட் எடுக்கணும். இதே வேலை அந்த 2 பேரும், இதுதான் வேலை. அப்போ பிளான் சிம்பிள். அப்போ ப்ரொஃபைல் ஓகே, ப்ராடக்ட் ஓகே, பிளான் ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பிசினஸ் கொடுத்த லீடர் ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எல்லா ஊர்லேயும் அவங்க டீம் இருக்கு. அவங்க தான் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால அவங்களே வந்து நம்பி 100% இந்த பிளானுக்குள்ள வரலாம். அப்போ ப்ரொஃபைலு, ப்ராடக்ட்டு, பிளானு, உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொமோட்டர் ஓகே. 5வது வருமானம். சார், இன்னைக்கு கூலி வேலைக்கு போனால் கூட உங்களுக்கு தெரியும், வாரம் தான் சம்பளம். சில வாரம் தராது, அடுத்த வாரம் சேர்த்துருவாங்க. இன்னைக்கு மாச சம்பளத்தை போகிறதுக்கு எல்லாம் 30 நாள் உடனே யாருமே சம்பளம் தரது கிடையாது. ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சால் தான் தரும். கவர்மெண்ட் வேலையும் அப்படிதான். நம்மளோட வருமானம் பாருங்க, இன்னைக்கு நீங்க ஒரு ஜோடி மேட்ச் பண்ணி சில்வர்ல, நாளைக்கு உங்க அக்கௌண்ட்ல பணம் இருக்கும். அதே மாதிரி ஒரு கோல்டு நம்ம கீழே வந்துட்டாங்க ரைட் லெஃப்ட், நாளைக்கு உங்க அக்கௌண்ட்ல பணம் இருக்கும். ரீட்டைல் பண்ணால் அது உங்களுக்கு இன்ஸ்டன்ட், அது உங்களோட திறமை. நாளைக்கு நம்ம டீம்ல ரீபர்ச்சேஸ் நடக்கும், அந்த உங்களுக்கு வாரம் கிடைக்கும். அப்போ ரீட்டைல் பண்ணால் இன்ஸ்டண்டா கையோட காசு கிடைக்கும். ஒரு ஜோடி மேட்ச் பண்ணால் சில்வர்ல அடுத்த நாள் கிடைக்கும். நமக்கு 2 கோல்டு உருவாகினா அடுத்த நாள் கேஷ் கிடைக்கும். நம்ம டீமில் யாராச்சும் ரீபர்ச்சேஸ் பண்ணால் வார கமிஷன் கிடைக்கும். ஏதாச்சும் அச்சீவ்மெண்ட் நீங்கள் முடிக்குமா அந்த ஃபங்க்ஷனில் அவார்ட்ஸ். அப்போ இங்கே பாருங்க, டெய்லி, வாரம், மந்த்லி ஏதோ ஒரு பேமெண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் நமக்கு பேமெண்ட். பேங்க் லீவ் இருக்கக்கூடிய சண்டே ஒழிக்க. அப்போ இங்கே ப்ரொஃபைலு, ப்ரொடக்ட்டு, பிளானு, பேவுட்டு, அதுக்கப்புறம் ப்ரமோட்டர் எல்லாமே 5மே உங்களுக்கு கரெக்டாக கிடைச்சிருக்கு. இந்த பிசினஸ்ல ஒரு எல்லார்ட்டையும் நாம சொல்லக்கூடிய விஷயம், எல்லாருமே கோல்டு ஆகணும். இதுதான் விஷயம். நீங்க சாமினி லைஃப் பிளான் எடுத்து விருப்பப்பட்டு உள்ள வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் செய்யக்கூடிய வேலை 1550 கொடுத்த ப்ராடக்ட் என்னன்னு நீங்க சூஸ் பண்ணி எடுக்கணும். 2 பேரை கட்டாயம் 1 நாள் 2 நாள் நீங்க சேர்க்கணும். ஒரு 5 நாள் இல்ல 10 நாள் இல்ல 1 மாசத்துல நீங்க கோல்டு ஆகணும். முதல் மாசம் வருமானம் 15,000 ரூபாய். 2வது மாசம் நீங்க 10 பேரை தவிர நீங்க யாரையும் வெளியில போய் பார்க்க கூடாது. 10 பேர் உங்களை நம்பி வந்திருக்காங்க, அதுல 2 பேரை கோல்டு ஆக்குங்க. உங்களோட 2வது மாசம் வருமானம் 18,000 ரூபாய். 3வது மாசம் உங்களோட அந்த 10 பேரும் கோல்டு உறுதியாக ஆயிடுவாங்க. அதுக்காக உள்ள உங்க டீம் 100-150 பேர் ஆயிடுவாங்க. உங்களோட இன்கம் எப்படி போனாலும் 1 லட்சத்துக்கு மேலே தான் வரும். இங்கே 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் மாசம் வாங்கக்கூடிய நபர்கள் இங்கே வந்திருக்காங்க. அதிகபட்சமா 10 லட்சம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. சார், இப்போ 100% நடக்க வேண்டாம் சார், 10% நடந்தால் கூட, அதனால தான் சொன்னேன் 1 லட்சம் நீங்க இங்கே அசால்ட்டாக சம்பாதிக்க முடியும். யாருக்குமே ஒரு ரூபா பாதிப்பு இல்லாமல். எத்தனை பேர் உங்க டீம்ல இருப்பாங்க? ஒரு 30 பேர் 40 பேர் தான் இருப்பாங்க. அதில் ஒரு 10 பேர் கோல்டான ஒரு 100 பேர் இருப்பாங்க. இவ்வளவுதான். ஒரு 100 பேர் கொண்ட டீம் வந்தால் நீங்கள் இந்த கம்பெனியில் கிடையாது, இந்த லைஃப்ல நீங்கள் செட்டில் ஆகிருவீங்க இந்த பிளான் பிரகாரம். அந்த மாதிரி எக்ஸலன்ட் பிளான் தான் உங்களுக்கு உங்களோட நண்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஐடியில் எவ்வளோ சார் சம்பாதிக்க முடியும்னா, இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய எல்லாருடைய பிரச்சனை ஒரு 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம், அதுக்கு மேலே யாருமே கிடையாது. ஒரு மாதம் நம்ம கம்பெனி கொடுக்கக்கூடிய ஒரு ஐடியோட இன்கம் பாருங்க 18 லட்சம், வருஷத்துக்கு 2 கோடி ரூபா. எவ்வளோ முதலீடு போட்டோம்? முதலீடே போடலை. ப்ரொடக்ட் வாங்கக்கூடிய பணம் 1650 ரூபா. ஒரு நாள் நம்ம மதியமோ இல்லை நைட்டோ இல்லை சண்டையோ ஒரு சினிமாவுக்கோ செய்யக்கூடிய செலவு.
1250 ரூபா. நீங்க நிறைய பேர்கிட்ட பேசும்போது 1250 இன்னைக்கு சார் 2018 இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது 1250 ரூபா பெரிய அமௌண்டா கூட இருக்கலாம். ஆனா அன்னைக்கும் நம்ம கம்பெனி இதே இன்கம் தான் கொடுத்தாங்க. இன்னைக்கு 1250 ரூபா நீங்க சும்மா காலையில வீட்டுல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் டவுனுக்கு போயிட்டு வந்தாலும் ஒரு 500 ரூபா உங்கள்கிட்ட காலி ஆகும். அந்த அளவுக்கு ஒரு நாள் செலவுல நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி 2 கோடி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏதாச்சும் ஒரு துறை இன்னைக்கு இருக்கானா கிடையாது. நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி, அந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில சாமி லெவல் இந்த மாதிரி பிளான் கொடுத்துருக்காங்க. சார் எனக்கு 18 லட்சம் பத்து அவார்ட்ஸ் 2 கோடி நான் சொல்லவே இல்லை. சார் எனக்கு இந்த 18 லட்சம் பத்தாதுன்னு நீங்க 3 ஐடி போடுங்க. ஒரு ஐடினா ஒரு 2 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், 3 ஐடினா ஒரு 4 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். 18 லட்சம்னா 54 லட்சம் மாசம் நீங்க வாங்க முடியும். சார் 7 ஐடி போடக்கூடிய ஆப்ஷன் கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஒரு ஐடினா 2 பேர் வேணும், 3 ஐடினா 4 பேர் வேணும். ஏன்னா ஒவ்வொருத்தரோட சொல்லி 200 300 நம்பர் வச்சிருப்பாங்க. நம்ம சொன்னா கேட்கக்கூடிய ஒரு 4 பேர் இருந்தா 3 ஐடி போடுங்க. சார் எனக்கு எல்லா ஊர்லயும் நான் டீமுக்கு எல்லா ஊர்லயும் எனக்கு கான்டாக்ட் இருக்கு, 20-25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்க ஒரு ஸ்டார்டிங்ல 7 ஐடி போட்டு ஒர்க் பண்ணுங்க. உங்களோட ஒரு ஐடிக்கு 18 லட்சம்னா 7 ஐடிக்கு நீங்க கணக்கு பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மிகப்பெரிய கம்பெனில மாசம் 70 லட்சம் 1 கோடி வாங்கக்கூடிய நீங்க 18 வருஷம் வெயிட் பண்ண வேண்டாம். 1 2 3 4 மாசத்துல நீங்க ஏர்ன் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இங்க சில கண்டிஷன் மட்டும்தான் இருக்கு. ஒண்ணு, இங்க நீங்க ஜாயின் பண்ணணும் 1600 உங்களை யார் இன்வைட் பண்ணிருக்காங்களோ அவங்கள்ட்ட 1650 கொடுத்து என்ன ப்ராடக்ட் வேணுமோ வாங்கி நீங்க ஜாயின் பண்ணலாம். அதுக்கு பிறகு 2 பேருக்கு இங்க நீங்க கட்டாயம் வாய்ப்பு கொடுக்கணும். எனக்கு ரைட் லெஃப்ட் ஒரு கம்பல்சரி ஒரு பிசினஸ் நீங்க கொடுத்தாகணும். நம்ம கம்பெனில ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. பணம் கொடுத்து உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய சிஸ்டம் தான் வச்சிருக்காங்க. சில்வர் பிளான்ல மட்டும்தான் மதியம் 12 மணிக்கும் நைட்டு 12 மணிக்கும் ஃப்ரெஷ் அவுட் ஆகும். கோல்டு பிளான் ரீபர்ச்சேஸ் எல்லாமே கேரி ஃபார்வர்டு. ஒரு பிசினஸ் வால்யூம் கூட உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. அவார்ட்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டோம். டைமுக்கு அந்தந்த டைம்ல நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்களோ எத்தனை கோல்டு உங்களுக்கு கீழே ரைட் லெஃப்ட் வரும் அவார்ட்ஸ் 2 கோடி கிடைக்கும். இந்த மாதிரி எக்ஸலன்ட் பிளான் உங்களுக்கு உங்களோட நண்பர் கொடுத்துருக்காங்க. டெய்லி